24 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு தமிழுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விருது ஒவ்வொரு தமிழருக்கும் காணிக்கையாக்கப்படுகிறது. ஒவ்வொரு தமிழரும் இந்த விருதை தங்கள் வீட்டு விருதாக கருதி கொண்டாட வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த விருதின் பெருமையை, தமிழின் அருமையை பெற்றோர்கள் கடத்த வேண்டும், ஆசிரியர்கள் கடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிலையில் சாகித்ய அகாடமி என்றால் என்ன, ஞானபீடம் என்றால் என்ன என்ற வேறுபாடு தெரியாமல் பல தமிழர்கள் என்னை கேள்வி கேட்கிறார்கள். உங்கள் ஊடகங்களின் வழியாக நான் அவர்களுக்கு விடை சொல்ல ஆசைப்படுகிறேன். சாகித்ய அகாடமி என்பது 22 தேசிய மொழிகளிலும் சிறந்த படைப்பாளியை தேர்ந்தெடுத்து 22 பேருக்கு வழங்கப்படுவது. தமிழுக்கு ஒன்று, கன்னடத்துக்கு ஒன்று, மலையாளத்துக்கு ஒன்று, தெலுங்குக்கு ஒன்று, வங்காளத்துக்கு ஒன்று, மராட்டிக்கு ஒன்று என்று வழங்கப்படுவது. அது 22 விருதுகள் கொண்டது சாகித்ய அகாடமி. இந்த 22 இந்திய மொழிகளிலும் ஒரு மொழி சிறந்தது, ஒரு படைப்பாளன் சிறந்தவன் என்று ஒரே ஒருவனுக்கு வழங்கப்படும் ஒற்றை விருது ஞானபீடம். அதனால்தான் சாகித்ய அகாடமியை விட ஞானபீடம் இந்திய இலக்கிய உலகில் பெரிதும் மதிக்கப்படுகிறது. இந்த விருதினால் நான் பெருமை பெறுகிறேன் என்பதை விட இளம் படைப்பாளிகள் பெருமை உற வேண்டும். அடுத்து ஞானபீடத்திற்கு தமிழில் உரியவன் யார் என்று உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்க வேண்டும். இந்த ஞானபீடத்தோடு தமிழின் உயரம் குறைந்து விடுவதில்லை. இந்த ஞானபீடத்தோடு தமிழின் பெருமை முடங்கி விடுவதில்லை. இது ஒரு தொடர்ச்சி. வாழையடி வாழையாக தமிழர்கள் உலகுக்கு தங்கள் அறிவை, நாகரிகத்தை, பண்பாட்டை, வாழ்வியலை பங்களித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அடுத்த 6 ஆண்டுகளில், 10 ஆண்டுகளில், 15 ஆண்டுகளில் ஞானபீடம் பெறக்கூடிய படைப்பாளிகள் தமிழில் மிகுவார்கள். இப்போது ஞானபீடத்திற்கு என்னை வாழ்த்திக் கொண்டிருக்கிற தமிழினமே, அடுத்தடுத்த ஆண்டுகளில் வரக்கூடிய புதிய ஞானபீட விருதாளர்களுக்கு வாழ்த்துக்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். தமிழ் உலகத்துக்கு இந்த விருதை நான் காணிக்கையாக்குகிறேன்.